யானை டாக்டர் ஜெயமோகன் அவர்களது சிறுகதை. கதை எண் 6. இங்க வந்து குளிச்சு வாந்தி பண்ணி பீர் பாட்டிலை உடைச்சு யானைக்காலுக்கு போட்டுட்டு போறானே, அவனும் நம்ம சமூகத்திலே தான் டாக்டர் வளர்ந்து வர்றான். அவன்தான் ஐடி கம்பெனிலையும் மல்டிநேஷனல் கம்பெனிகளையும் வேலை பார்க்கறான். மாசம் ₹1,00,000 சம்பாதிக்கிறான். கொலன்னு இங்கிலீஷ் பேசுறான். அதனால தான் பெரிய பிறவி மேதாவின்னு நினைச்சுக்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் கையிலே தான் இந்த நாடும் இந்த காடும் எல்லாம் இருக்கு. அவங்களே ஒரு 10% ஆட்களுக்கு இப்படி ஒரு மகத்தான வாழ்க்கை, இப்படி ஒரு தெய்வீக உலகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு நினைச்சேன். டாக்டர், நம்ம பசங்க மாதிரி சபிக்கப்பட்ட தலைமுறை இந்தியாவிலேயே இருந்ததில்லை. அவங்க முன்னாடி இன்னைக்கு நினைக்கிறதெல்லாம் வெறும் கட்டவுட்டு மனுஷங்க. லட்சியவாதமோ கனவோ இல்லாத போலி முகங்க. அவங்களெல்லாம் ஜஸ்ட் ஜெயிச்சவங்க டாக்டர். திருடியோ மோசடி பண்ணியோ பணமும் புகழும் அதிகாரமும் அடைஞ்சவங்க. அவங்கள முன்னாடி பார்த்துட்டு ஒரு தலைமுறை ஓடி வந்திருக்கு. அந்த பசங்க முன்னாடி இப்படி ஒரு ஐடியலிசத்துக்கு இன்னும் நம்ம சமூகத்திலே இடம் இருக்கும்னு சொல்லலாம்னு நினைச்சேன். இன்னும் இங்கே காந்தி வாழ்றதுக்கு ஒரு காலடி மண் இருக்குன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஒரு 10 பேர் கவனிச்சா கூட போரும் டாக்டர். உங்க கையிலே இந்த அசட்டு விருதை கொண்டாந்து கொடுத்து உங்களை கவனிச்சிடலாம்னு நினைக்கிறது அளவுக்கு ஒன்றும் நான் சுரணை கெட்டு போயிடலை டாக்டர். நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். நானும் என் தலைமுறையும் உங்களை அடையாளம் கண்டுக்கிட்டோமுங்கிறதுக்காக என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். குரு காணிக்கையை ஏதாவது உங்க காலடியிலே வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனந்த் கூட வந்தான். அதுக்காக இதை பண்ணினோம். அது தப்புன்னா சாரி. பேச பேச எனக்கு சரியான சொற்கள் வந்தன. என் மனம் தெளிந்தது. பேசி முடித்து தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். சற்றென்று டாக்டர் கே சிரித்து, ஓகே ஃபைன் இனஃப் ஷேக்ஸ்பியர், நான் இப்போ வெளியே போறேன் வரையா என்றார். நானும் அந்த சொல்லில் பனி உழுக்கப்பட்ட மரக்கிளை போல கலைந்து எடையிழந்து சிரித்துவிட்டு அவருடன் கிளம்பினேன். செல்வாவை கூட்டிக் கொண்டு யானை முகாமிற்கு சென்றோம். செல்வாவுக்கு யானை முகாமுக்கு உடனே போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அவனை கிளப்பிய போது அவனிடம் இருந்து வேகத்தில் இருந்து தெரிந்தது. அவன் யானை முகாமை அடைந்ததும் அவனை வரவேற்று உள்ளே 7-8 குரல்கள் எழுந்தன. he is a real tasker, a ஹசோனோவா என்றார் டாக்டர் கே. நான் புன்னகை செய்தேன். டாக்டர் உள்ளே நுழைந்ததும் 48 துதிக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன. அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குழாவியபடி வேலைகளில் மூழ்கினார். ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருந்தார். அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன். நடுவே செல்லி, கொஞ்சம் கம்பன், கொஞ்சம் அமெரிக்க இயற்பியல் கழக வேடிக்கைகள். மத்திய கைகளை மட்டும் கழுவிக்கொண்டு ஒரு சப்பாத்தி சுருளை சாப்பிட்டேன். எனக்கு உள்ளே சிக்கன். டாக்டர் கே சுத்த சைவம். மாலை வரை நான் ரேடியோவை மறந்திருந்தேன். 4:30 மணிக்கு செல்வராஜ் என்னை தேடி வந்தான். சார், டெல்லியிலே இருந்து ஃபோன் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. இங்கிட்டு டாக்டர் ஊட்டிலே சாப்பிட்டு சொன்னேன். நான் ஜிபே எடுத்துக்கொண்டு டாக்டர் அறைக்கு சென்று ஆனந்தை அழைத்தேன். எடுத்ததுமே சாரிடா, எப்படி சொல்றதுன்னே தெரியல என்றான். அதை அங்கே வரும் வழியிலே எதிர்பார்த்திருந்தே என்று தெரிந்து எனக்கு உடம்பெல்லாம் தளர்ந்து நெஞ்சு கனத்து நிற்க முடியாமல் இரும்பு நாட்காலியில் அமர்ந்தேன். மினிஸ்டர் நேற்று லிஸ்டில் வேற பேரை சேர்த்திட்டாராமடா. அதை மறைச்சு ஆழம் பார்க்க தான் என்னை கூப்பிட்டு அப்படி தேனா பேசி இருக்காரு. நரிடா அந்த ஆளு. நினைக்கவே இல்லடா. சம்பந்தமே இல்லாமல் யாரோ நடிக்கணும்னு எல்லாம் கொடுக்குறாங்க. சாரிடா, அடுத்த வாட்டி பார்ப்போம். பரவாயில்லடா, நீ என்ன பண்ணுவே என்றேன். டே, அந்த கிழட்டு நரி, நான் நரி இப்படியெல்லாம் பண்ணாதுடா, பாய் என்று ஃபோனை வைத்தேன். தலையை பற்றி கொண்டு கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தேன். டாக்டர் கே இதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார். அவரிடம் சொல்லக்கூட வேண்டியதில்லை. ஆனால் பைக்கில் திரும்பி செல்லும் போது அதை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தேன். என்னை ஒரு இயந்திரத்தில் போட்டு கடைவது போல குடைந்து கொண்டிருப்பது எது? நான் என்ன எதிர்பார்த்தேன்? இப்படித்தான் இருப்பார்கள் என நான் அறியாததா? ஆனால் நான் வேறு ஒன்றை உள்ளூரை எதிர்பார்த்தேன். பெரிய லட்சியவாதம் மனிதர்களின் அந்தரங்கத்தில் உரையும் நல்லியல்பை சென்று தீண்டும் என்று நினைத்தேன். காந்தியின் வலிமை அங்குதான். அத்தனை லட்சியவாதங்களும் வாழ்வது அந்த அம்சத்தை பயன்படுத்தி கொண்டுதான்.
இந்த காலகட்டத்தில் அதை பரிசோதனை செய்ய விரும்பினேனா? இன்றும் எங்கோ அந்த ஊற்றின் ஈரம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என நினைத்தேனா? வழியில் அந்த புல்வெளியை பார்த்து கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி நின்றேன். பச்சை சுடர்ந்து கொண்டிருந்தது. ஒளியால் ஆன சிறகுகளை அடித்தபடி சிறு பூச்சிகள் சுழன்று சுழன்று பறந்தன. கண்களை நிறைந்தது அந்த பசுமை. பசுமை என்றால் ஈரம், ஈரம் என்றால் உயிர். என்னென்னவோ எண்ணங்கள் சற்றென்று மனம் கொந்தளித்து வந்து என் தடைகள் மேல் மோதி உடைந்தது. அங்கே தனிமையில் நின்று கொண்டு தேம்பி விசும்பி அழுதேன். அழும்தோறும் தண்ணீர் இறக்கம் மேலெழ கடைசி மன வெறுமையையும் கண்ணீராக ஆக்கி வெளியே தள்ளுபவன் போல அழுது கொண்டே இருந்தேன். எப்போதோ ஆழ்ந்த மௌனத்திற்கு சென்று பெருமூச்சுடன் அந்த மௌனத்தை உணர்ந்து மீண்டு திரும்பிச் சென்று ஜீப்பில் ஏறிக்கொண்ட போது பல கிலோமீட்டர் ஓடியவன் போல அப்படி கலைந்திருந்தேன். நேராக சென்று யானை முகாமில் ஒரு சிறிய குட்டியை அளந்து கொண்டிருந்த டாக்டர் கே அருகே சென்று நின்றேன். என்னை திரும்பி பார்த்து உடனே கண்டுபிடித்து விட்டார். என்னையா பலூன் உடஞ்சிட்டா என்று கேட்ட பின் சிரித்து கொண்டே அப்போ வேலையே கவனிக்கலாமில்ல என்றார். அவரது அருகாமை சில நிமிடங்கள் என்னை சாதாரணமாக்கியது. மாலை இருட்டுவது வரை அங்கே வேலை இருந்தது. அதன் பின் அவரும் நானும் ஜீப்பிலே திரும்பினோம். வழியெங்கும் டாக்டர் கே அவர் எழுத போகும் புதிய ஆய்வு கட்டுரை ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். மனித வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் வளர்ப்பு மிருகமாக யானை தேவைப்பட்டது. பெரும் சுமைகள் தூக்க அது இல்லாமல் முடியாது. யானை இல்லாமல் தஞ்சாவூரின் பெரிய கோவில்கள் இல்லை. ஆனால் இன்று மனிதனுக்கு யானையின் உதவி தேவையில்லை. யானையை விட பல மடங்கு ஆற்றல் வாய்ந்த கிரேன்களில் காலகட்டம் இன்று. யானை வெறும் அலங்காரத்துக்காகவும் மத சடங்குகளுக்காகவும் வளர்க்கப்படுகிறது. மிருக காட்சி சாலைகளில் வேடிக்கைக்காக போடப்பட்டிருக்கிறது. கோயிலிலேயே யானையை வளர்க்கறத தடை பண்ணியாகணும். கோயில் யானை வளர்க்கறதுக்குண்டான இடமே கிடையாது. யானையோட கண்ணுக்கு பச்சை தலைகளும் மரங்களும் தான் பட்டுண்டே இருக்கணும். அந்த காலத்திலேயே யானையை பட்டத்து யானையை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு உண்டு கட்டி கொடுத்து யானையை வளர்க்கலாம்னு நினச்சிக்கிறானுங்க. 10 பைசாவை யானை கையில் கொடுத்துறாங்க. அற்ப பக்தர்கள். நான்சென்ஸ். நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ வச்சிருக்கிற அந்த உலகத்துண்டு அதுக்கு பிச்சையா போட உனக்கு கை கூசாது. கோயில் யானைகளை மாதிரி இழிவுபட்டு அவமானப்பட்டு பட்டினி கிடக்கிற ஜீவன் மதச்சடங்குன்னு சொல்லி சில பேர் அதை எதிர்ப்பாங்க. ஆனால் 100 வருஷம் முன்னாடி பொட்டு கட்டுறதுங்கிறைய அப்படியே சொல்லிதான் எதிர்த்தாங்க. யானையை சுதந்திரமாக விட்டுடணும். அவன் காட்டோட அரசன். அவனை ஊரிலே போர்ட்டராகவும் பிச்சைக்காரனாகவும் வச்சிருக்கிறது மனுஷ குலத்துக்கே அவமானம். நம்ம ஆளுக்கிட்ட சொன்னா அவனுக்கு அதெல்லாம் புரியாது. அவனுக்கு காடு எங்கே தெரியும்? தண்ணி அடிக்கவோ விபச்சாரம் செய்யவோ தான் இவன் காட்டுக்குள்ளே வர்றான்னு யூரோப்பியன் இதழ்களிலே இதை பற்றி பேசணும். அவன் சொன்ன இவன் கேட்பான். இப்போவும் அவன்தான் இவனோட மாஸ்டர். வீட்டுக்கு சென்றதும் அவர் எழுதி வைத்திருந்த பெரிய தீசஸை எடுத்து நீட்டினார். படிச்சு பாரு. இன்னைக்கு காலையிலேயே கூட இதைத்தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தட்டச்சிடப்பட்ட 70 பக்கங்கள் நான் வச்சிருக்க வாசிக்க ஆரம்பித்தேன். பல வருடம் உழைப்பில் ஏராளமான தகவல்களை திரட்டியிருந்தார் டாக்டர் கே. இந்திய கோயில்களில் உள்ள 200 யானைகளின் தரவுகளை திரட்டி அவற்றின் உடல்நலக் குறைவுகளை மனச்சோர்வுகளையும் பட்டியலிட்டு இருந்தார். அவற்றை பராமரிப்பதில் உள்ள ஊழல் முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. தேவைக்கு மிக குறைவான உணவே அவற்றுக்கு வழங்கப்பட்டது. பெரும்பாலும் பக்தர்களின் பிச்சையையே அவை உண்டன. சில பெரும் கோயில்களில் பக்தர்கள் வீசி குவிக்கும் எச்சில் இலைகளையும் எச்சில் சோற்றையும் தான் உணவாக கொண்டிருந்தன. இருட்டிவிட்டது. கிளம்புறையா என்றார் டாக்டர் கே. வேணுமுன்னா இங்கேயே தங்கிக்கோ. யூ லுக் டயர்ட். நானும் அதையே நினைத்தேன். பல நாட்கள் நான் அவருடனேயே தங்குவதனால் எனக்கென்று அங்கே ஒரு படுக்கையும் கம்பளியும் இருந்தது. நான் படுத்துக்கொண்டு வாசித்தேன். டாக்டர் கே இரவுணவை 1/2 மணி நேரத்தில் சமைத்தார். இருவரும் அமைதியாக சாப்பிட்டோம். வெளியே காற்றும் மரங்களை சுழற்றி கொண்டு ஊளையிட்டது. இப்போ உடனே கோயில் யானைகளை தடை பண்ணிடுவாங்கன்னு நான் நம்பலை. இது ஜனநாயக நாடு. நீதிமன்றத்திலே தேவாங்குகள் உட்கார்ந்திருக்க மெல்லதான் ஆகும். ஆனால் தொடங்கி வைப்போமே. எப்போவாவது வந்து சேர்ந்துருவாங்க டாக்டர் சொன்னார். இதுவரை இன்னொரு பிளான் வச்சிருக்கேன் என்றார் டாக்டர் கே.
வருஷத்திற்கு ஒரு முறை கோயில் யானைகளை பக்கத்தில் இருக்கிற காடுகளுக்கு கொண்டு போய் 1 மாதம் வச்சிருக்கிறது. 1 மாதம் காட்டுக்குள்ளே விட்டாலே போதும், யானை பயங்கரமாக ரெக்கவர் ஆகிடும். அது வனம் மிருகம். காட்டுக்காக எது உள்ளுக்குள்ளே ஏங்கிட்டு இருக்கு, மரங்களையும் செடிகளையும் தண்ணியையும் பார்த்தாலே அது உற்சாகமாகிடும். ரிப்போர்ட்டரை பார்த்தாலே கோயில் யானைகள் எப்போவும் டென்ஷனாக இருக்கும். பெரும்பாலான கோயில் யானைகளுக்கு கடுமையான டயபெட்டிக் இருக்குது. காலையிலே புண்ணு வந்து ஆறாது இல்லையா? டாக்டர் கே இன்னொரு செயல் திட்டம் தயாரித்திருந்தார். அரசருக்கு அதை சமர்ப்பணம் செய்திருந்தார். கோயில் யானைகளை காட்டுக்கு கொண்டு வந்து பராமரித்து திரும்பி அனுப்புவதற்கு உண்டான நடைமுறைகள், செலவுகளும் பொறுப்பகிர்வு எல்லாம் விரிவாக அதில் இருந்தன. வழக்கம் போல ஊசி இடை கூட பிழைகள் இல்லாத முழுமையான அறிக்கை. பாரிஸ் ஜூவுக்கு நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன். அதிலே இருந்துதான் நான் இதை உண்டு பண்ணினேன். நான் அப்போது மீண்டும் அவருக்கு அந்த கௌரவம் கிடைத்திருக்கலாமே என்று எண்ணினேன். அவரை இன்னும் மேலே கொண்டு சென்றிருக்க அவரது சொற்களுக்கு இன்னமும் கனம் வந்திருக்கும். இரவு 10 மணிக்கே படுத்து கொண்டேன். படுத்ததும் அந்த வெறுமையும் தன்னிறக்கமும் வந்த குளிர் போல என் மேல் அழுத்தி மூடின. மீண்டும் அழுது விடுவேனோ என்று பயமாக இருந்தது. கண்களை மூடிக்கொண்டு எதையாவது நினைத்தேன். களைப்பு காரணமாக அந்த நினைவுகள் நீள்வதற்குள்ளாகவே தூங்கி போனேன். மீண்டும் விழித்த போது அறையில் வெளிச்சம் இருந்தது. டாக்டர் கே ஸ்வெட்டரை போட்டு கொண்டிருந்தார். நான் எழுந்து டாக்டர் என்றேன். வெளியே ஏதம் சத்தம் கேட்குதா? யானை வாசமும் அடிக்குது என்றார். யானை கூட்டம் வந்திருக்குமோ என்றான். வழக்கமா இந்த பக்கம் வராது, ஏதோ காரணம் இருக்கணும் என்று டார்ச்சை எடுத்துக்கொண்டார். நான் எழுந்து என் ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டு அவருடன் கிளம்பினேன்.